உலகம் யாவையும் தமிழபாக்கலும் நெளிபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவரனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். 1/6/2024 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சனிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் திருமாலை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய மகாபலிபுரத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை, அந்த பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயார் நிலமங்க தாயார் என்று போற்றப்படுகின்றார். அப்படி ஸ்ரீ நிலமங்கை தாயார் சமேத ஸ்தலசயன பெருமாளாக அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் இன்றைய தினம் நாம் வழிபட இருக்கக்கூடிய தெய்வம். இந்த பெருமாளுக்கு ஏன் ஸ்தலசயன பெருமாள் என்ற பெயரானது ஏற்பட்டது? பகவானுடைய ஒரு எளிமையான தன்மையை காட்டுகின்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய வரலாறு எப்படி என்று சொன்னால், ஒரு முறை நாரத பகவானுடைய தலைமையில் வைகுண்டத்தில் ஒரு பட்டிமன்றமானது நடைபெற்றது. அதற்கு நடுவர் யார் என்று சொன்னால் நாரதர். அதாவது என்ன என்று சொன்னால், திருமாலாகிய தெய்வத்திற்கு மேன்மை உண்டு, எளிமை உண்டு என்று இரு தரப்பில் வாதங்கள். ஒரு சிலர் மேன்மை மட்டுமே உண்டு என்று சொல்ல, மற்றும் சில தேவர்கள் எளிமை மட்டுமே உண்டு என்று சொல்ல, ஒரு சிலர் என்ன செய்தார்கள், எளிமை இருப்பதன் காரணமாகத்தான் அந்த மேன்மையானது தெரிய வருகின்றது என்று வாதிட என்னாயிற்று, நாரதர் இறைவனுக்கு மேன்மை மட்டுமே உண்டு என்று அவர் தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்படி தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு அந்த நாரதர் அப்படியே என்ன செய்தார், கங்கைக்கு நீராடுவதற்காக சென்றார். அந்த கங்கை நீரானது தெளிவு இல்லாமல் குழம்பி போய் இருந்தது. கொஞ்சம் சூடாக இருப்பதைப் போலவும் இருந்தது. என்ன இப்படி கங்கை குழம்பி போய் இருக்கின்றதே என்று அதில் நீராடி அப்படி கரைக்கு வந்தவுடனே எதிரில் வந்த பிரம்மதேவனை பார்த்து என்ன இப்படி என்று கேட்டார். உம்முடைய மனம் குழம்பி இருப்பதைப் போலத்தான் அந்த கங்கையும் குழம்பி இருக்கின்றது, அதை காட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டார். என்ன என்று நாரதர் கேட்கின்ற நேரத்தில், நீர் கொடுத்த ஒரு வித்தியாசமான தீர்ப்பு, இதன் காரணம் என்று சொல்ல என்ன என்று கேட்க, இறைவனுக்கு மேன்மை மட்டுமே ஒன்று என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அல்லவா? கிடையாது, இறைவனுக்கு எளிமைதான் பிரதானம். எளிமையோடு இருக்கக்கூடியவன் இறைவன் என்பதை நீர் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்ல, அப்பொழுதுதான் இந்த ஸ்தலசயன பெருமாளுடைய வரலாற்றை சொல்லத் தொடங்கினார். அந்த ஸ்தலசயன பெருமாளுடைய அவதாரம் என்பதே, இவருடைய தோற்றம் என்பதே பெருமாளுடைய ஒரு எளிய தன்மையை காட்டுவதற்காக அமைந்திருக்கின்றது என்பதை இந்த வரலாற்றை கேட்டதற்கு பிறகு நாரதர் புரிந்து கொண்டார். நாமும் இப்பொழுது இந்த பெருமாளுடைய எளிய வரலாற்றை, அவருடைய எளிய தன்மையை தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக இந்த ஸ்தலத்திற்கு பெருமை என்ன என்று சொன்னால், இந்த திருத்தலத்தில் பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம், பெருமாளை மங்களாசாசனம் செய்தவர், அவருடைய அவதார ஸ்தலம் எது என்று சொன்னால் மகாபலிபுரம். இதற்கு கடன் மல்லை, திருக்கடன் மல்லை என்ற ஒரு பெயரானது உண்டு. ஆகையினால் இந்த பெருமாளுக்கு திருக்கடன் மல்லை ஸ்தலசயன துறைவார் என்ற திருப்பெயரானது ஏற்பட்டது. அன்பர்களே, திருமங்கையாழ்வாரும் இந்த பெருமாளை மிக மிக அழகாக மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். அதாவது இறைவன் ஸ்தலத்தையே, இந்த பூமியையே தனக்கு சயனமாக கொண்டு ஸ்தலசயனம் என்ற பெயரில் இங்கு இருந்தாலும் இங்கு வராக பெருமானும் அருள் புரிந்து வருகின்றார். அந்த வராக பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்த வரலாறு இருக்கின்றது. இதுவும் ஆச்சரியமான வரலாற்றை உடையதாக அமைந்திருக்கின்றது. அது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது கடன்மல்லை, அதாவது மகாபலிபுரம் ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். மகாபலிபுரம் ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம்.
இங்கு வராக பெருமானும் அருள்பாலித்து வருகின்றார். வராக பெருமான் இந்த இடத்திற்கு வந்த வரலாறு இருக்கின்றதல்லவா, அற்புதமானது. அதாவது இந்த கடன்மல்லைக்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடியது திருவிடவெந்தை, திரு இட எந்தை என்று அதற்கு பெயர். அங்கு வராக பெருமான் இடது மடியில் லக்ஷ்மி தாயாரை வைத்துக்கொண்டு அருள்பாலிக்கின்ற காரணத்தினாலே திரு என்றால் லக்ஷ்மி, இடது பக்கத்திலே இருக்கின்ற காரணத்தால் திரு இட எந்தை என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு திருவிடந்தை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மகாபலிபுரம் பகுதியை ஒரு காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தேன். அப்படி சென்று திருவிடந்தையில் தினசரி பெருமாளை தரிசித்து அதற்கு பிறகுதான் அவன் உணவு உண்பான். அதாவது இப்படி ஒரு விரதத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மன்னன் அடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அன்னம்பாலித்து வந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் பெருமாள் இவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக முதிய அந்தன வடிவத்தில் பெருமாளும் ஒரு சிறிய பெண் வடிவத்தில் தாயாரும் அங்கு வந்து கூட்டத்தோடு கூட்டமாக நின்றார்கள். அப்படி நின்ற நேரத்தில் அனைவருக்கும் உணவு படைத்துக் கொண்டே வருகின்ற பொழுது திருவிடந்தைக்கு செல்ல வேண்டும், அங்கு பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்க வேண்டும் என்று மன்னன் முற்பட்ட நேரத்தில் இந்த வயதான தோற்றத்தில் இந்த பெருமாளும் இந்த தாயாரும் என்ன செய்தார்கள், எங்களுக்கு உணவு பசிக்கின்றது என்று சொல்ல, ஆஹா, பசிக்கின்றவர்களுக்கு உணவு கொடுப்பது தான் சிறப்பான வழிபாடு, பிறகு நாம் அங்கு சென்று தரிசிப்போம் என்று வந்திருக்கக்கூடிய வயதான பெரியவருக்கும் அந்த சிறிய பெண்ணுக்கும் உணவு படைத்தான். உடனடியாக அவர்கள் வராக பெருமானாகவும் தாயாராகவும் காட்சி கொடுத்தார்கள். அப்படி காட்சி கொடுத்த காரணத்தினாலே தான் இந்த இடத்தில் வராக பெருமான் தனியாக சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றார். அப்படிப்பட்ட வராக பெருமானும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு ஸ்தலசயன பெருமாள் என்று இந்த பெருமாள் வந்த வரலாறு எப்படி என்று சொன்னால், புண்டரிக மகரிஷி என்று சொல்லக்கூடிய மகரிஷி அவர் என்ன செய்தார், திருத்தல யாத்திரையாக வந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த திருவிடந்தையை தாண்டி மகாபலிபுரத்தை நோக்கி அவர் வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய குளம், அந்த குளத்தில் பார்த்தா ஏராளமான தாமரை மலர்கள். சாதாரணமாக கடலுக்கு அருகில் தாமரை மலராது என்று சொல்வார்கள். ஆனால் இறைவன் அருள் இருக்கின்றது என்று சொன்னால் தாமரை எங்கு வேண்டுமென்றாலும் மலரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்தில் அந்த கமலம் தாமரை மலர்ந்து இருந்தது. அந்த ஆயிரக்கணக்கான தாமரை மலர்களை பார்த்த புண்டரிக மகரிஷி என்ன செய்தார், ஆகா, இந்த மலரை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்க்கடலில் பையத் துயின்ற பரந்தாமன் இருக்கின்றானே அவனுக்கு அணிவித்து நாம் மகிழ வேண்டும் என்று நினைத்து அந்த மலர்களை எடுத்துக்கொண்டு நேராக வந்தார். வந்தவர் என்ன செய்தார், இந்த மகாபலிபுரம் அதாவது கடன்மல்லை என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியிலே வந்து இந்த கடல் நீர் அனைத்தையும் கரையிலே எடுத்து கொட்டி நாம் சென்று அந்த இறைவனை பார்க்கடலிலே சென்று வழிபட வேண்டும் என்பதற்காக தேங்காயை துருவக்கூடிய ஒரு சிரட்டை இருக்கின்றதல்லவா, அந்த தேங்காய் மூடி ஓடு அதை வச்சு அந்த கடல் தண்ணியை எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கார். அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த புண்டரிக மகரிஷியே வயதானவர், ஆஹா, எப்படி இவர் அந்த கடல் நீரை முழுதும் வற்ற செய்து பிறகு பார்க்கடலில் போய் இறைவனை வணங்குவது? அதற்காக இறைவன் என்ன செய்தான், இவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வயதான வயோதிக வடிவத்தில் நேராக பெருமாள் வந்து விட்டார். வந்தவர் என்ன செய்தார், இந்த புண்டரிக மகரிஷியை பார்த்து, என்ன நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்க, நான் இந்த கடல் நீரெல்லாம் வற்ற செய்து நான் பார்க்கடலில் போய் அந்த பரந்தாமனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் வந்த வயதானவர், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குப்பா, நீ ஊருக்குள்ளே போய் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப, நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருப்பணி அப்படின்னு ஆவேசமாக கேட்குறாரு. இது அந்த கடல் நீர் எடுத்து கொட்டுறது. நீ கவலைப்படாதப்பா, நான் அந்த திருப்பணியை தொடர்கின்றேன் என்று பெருமாள் தன்னுடைய திரு கைகளாலேயே அந்த கடல் நீரை வாரி கரையிலே கொட்டத் தொடங்கினார். இந்த புண்டரிக மகரிஷியும் ஊருக்குள்ளே சென்றார். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் கடன்மல்லை ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். திருமால் வழிபாட்டிற்கு உகந்த நாள் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் ஸ்தலசயன பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏன் ஸ்தலசயன பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியில் புண்டரிக மகரிஷி என்ன செய்தார்,
நாம் சென்ற பகுதியில் குறிப்பிட்ட அடிப்படையில் பெருமாள் தண்ணீரை தன்னுடைய திருக்கரங்களால் எடுத்து கரையிலே கொட்டி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த மகரிஷி உணவு தேடுவதற்காக ஊருக்குள்ளே சென்றார். எல்லாம் வல்ல பெருமாளுடைய திருக்கைகளால் அந்த கடல் நீர் பட்ட காரணத்தினாலே இதற்கு அர்த்த சேது என்று பெயர். அதாவது அமாவாசை போன்ற புனிதமான நாட்கள், மாசி மகம் போன்ற அற்புதமான நாட்கள், இந்த நாட்களிலே வந்து நாம் இந்த கடல் நீரில் நீராடி நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி போன்றவற்றை செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஆத்மா நல்ல கதியை சென்றடையும். அடுத்ததாக புண்டரீக மகரிஷி அப்படி ஊருக்குள்ளே சென்று அப்படியே உணவோடு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கு என்னாயிற்று, பெருமாள் அந்த பூமியிலேயே, அதாவது கடற்கரையிலேயே அப்படியே படுத்து விட்டார். அவர் சைன திருக்கோலத்தை கொண்டார். இதை பார்த்த உடனே வானத்திலே இருக்கக்கூடிய எண்மர் 11 ஈரிருவர் மற்றுமுள்ள வானவர் அனைவரும் மலர் மழை பொழிந்து, ஆஹா, இவ்வளவு எளிய தன்மையில் இறைவன் அப்படி பூமியிலேயே படுத்து கொண்டிருக்கின்றானே என்று மகிழ்ச்சி அடைய அங்கு வந்த புண்டரீக மகரிஷியும், ஆஹா இறைவா, பார்க்கடல்ல வந்து உன்னை நான் தரிசிக்கணும்னு நினைச்சேன், ஆனால் இங்கு நீ தரிசனம் கொடுத்து விட்டாயே என்று தன் கையில் இருந்த தாமரை மலர்களால் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய, இப்படி ஸ்தலத்தையே நிலத்தையே தன் இடமாக கொண்டு சயன திருக்கோலத்தில் காட்சி கொடுத்த காரணத்தினாலே இந்த பெருமாள் ஸ்தல சயன பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார். இதுதான் பெருமாளுடைய எளிய தன்மை என்று அப்படி பிரம்மா நாரதருக்கு விளக்கி கூறினார் என்று கூறுவார்கள். அப்பொழுதுதான் நாரதர் பெருமாளுடைய எளிய தன்மையை புரிந்து கொண்டார். நாம் நம்முடைய வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை அல்லது மனை சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகியவை தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேராக மகாபலிபுரத்திலே வந்து இந்த நிலமங்கை தாயாருக்கு என்ன அற்புத பெயர் பாருங்கள், நிலமங்கை தாயார் என்று, நிலமங்கை தாயார் சமேத ஸ்தலசயன பெருமாளை சேவித்தோம் என்று சொன்னால், வணங்கினோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் கணப்பொழுதில் நீங்கிவிடும் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து, கடன்மல்லையில் அதாவது மகாபலிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நிலமங்கை தாயார் சமேத ஸ்தலசயன பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.